வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன், ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெங்கையா நாயுடு போட்டி, பாரதிய ஜனதா அறிவிப்பு. இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார் வெங்கையா நாயுடு. அதிமுக இரு அணிகளும் ஆதரவளிக்க பிரதமர் மோடி வேண்டுகோள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் 99% வாக்குகள் பதிவு. நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை. %85 இடஒதுக்கீட்டு அரசாணை ரத்து, தமிழக அரசு மேல்முறையீடு. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு போட்டியிடுவார் என அக்கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா அறிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் கோபாலகிருஷ்ண காந்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வேட்பாளரை தேர்வு செய்வதற்காக அக்கட்சியின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்றது. அதில் அக்கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா உள்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டார். பின்பு செய்தியாளர்களுடன் பேசிய அமித்ஷா, பாரதிய ஜனதா வேட்பாளராக வெங்கையா நாயுடு ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்றும் இதன் மூலம் மில்லியன் கணக்கான விவசாயிகள் கௌரவிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். पार्लियामेंट्री बोर्ड इन निर्णय पर पहुंचा है कि भाजपा के वरिष्ठ नेता और अर्बन डेवलपमेंट मिनिस्टर श्री एम वेंकैया नायडू जी एनडीए की ओर से उपराष्ट्रपति पद के लिए प्रत्याशी होंगे. பாரதிய ஜனதா சார்பில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடுவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அருண்ஜேட்லி உள்பட பலர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிரதமர் மோடி தமது ட்விட்டர் என்னும் சுட்டுரை பக்கத்தில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடுவின் கடின உழைப்பு, தீவிர பற்று ஆகியவற்றை கண்டு நான் வியப்படைந்துள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். விவசாயியின் மகனான அவர் பொது வாழ்க்கையில் நீண்ட அனுபவம் கொண்டவர் என்றும் நாடாளுமன்றவாதியாக நீண்ட அனுபவம் கொண்டவர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் மாநிலங்களவை தலைவராக அவரால் சிறப்பான பங்களிப்பை தர முடியும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு இன்று காலை 11 மணியளவில் நாடாளுமன்ற செயலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெங்கையா நாயுடுவுக்கு ஆதரவு கேட்டு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் உள்ளிட்ட தலைவர்களை தொலைபேசி மூலம் பிரதமர் மோடி தொடர்பு கொண்டு பேசினார். இதேபோல் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி பொருளாளர் ஓ பன்னீர்செல்வத்திடமும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவர் பேசினார். அப்போது வெங்கையா நாயுடுவை ஆதரிக்க வேண்டும் என பிரதமர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பாக அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வெங்கையா நாயுடுவை அதிமுக புரட்சித் தலைவி அணி ஆதரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெங்கையா நாயுடுவை ஆதரிக்க வேண்டும் என பிரதமர் மோடி முதல்வர் பழனிசாமியை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கேட்டுக் கொண்டார். பிரதமர் மோடி நேற்றிரவு முதல்வர் பழனிசாமியை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெங்கையா நாயுடுவை ஆதரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெங்கையா நாயுடுவுக்கு முதல்வர் பழனிசாமி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர் சங்க தலைவராக அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய வெங்கையா நாயுடு பாரதிய ஜனதாவில் மாநில மற்றும் தேசிய அளவில் பதவியை வகித்தவர். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் மற்றும் தற்போதைய பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக அவர் பதவி வகித்துள்ளார். அவருக்கு வயது 68. ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் 1949ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி பிறந்தவர் வெங்கையா நாயுடு. ஆந்திர சட்ட பல்கலைக்கழகத்தில் இளங்கலை சட்டம் பயின்ற அவர் RSS, ABVP ஆகிய அமைப்புகளில் உறுப்பினராக இருந்துள்ளார். இளமை பருவத்திலேயே பாரதிய ஜனதாவில் இணைந்த அவர் அக்கட்சியின் மாநில மற்றும் தேசிய அளவில் முக்கிய பொறுப்புகளை வகித்தார். 2002 மற்றும் 2004ஆம் ஆண்டுகளில் பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்.
1999ஆம் ஆண்டில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் தலைமையிலான அமைச்சரவையில் ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக பதவி வகித்தவர். நாட்டின் 14வது குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாடு முழுவதும் நேற்று அமைதியான முறையில் நடைபெற்றது. வரும் 20ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றே முடிவு அறிவிக்கப்படுகிறது. நாட்டின் 14வது குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆளும் பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளராக ராம்நாத் கோவிந்தும் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளராக மீராகுமாரும் போட்டியிடுகின்றனர். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணிக்கு நிறைவு பெற்றது. நாடு முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு மையங்களில் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் என 4896 பேர் வாக்களித்தனர். நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு மையத்தில் பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்டோர் வாக்களித்தனர். 55 எம்பிக்களுக்கு மட்டும் சொந்த மாநிலங்களில் வாக்களிக்க அனுமதி அளிக்கப்பட்டதால் மற்ற எம்பிக்கள் அனைவரும் நாடாளுமன்ற வாக்குப்பதிவு மையத்தில் வாக்குகளை செலுத்தினர். தமிழகம் உள்பட அனைத்து மாநிலங்களிலும் முதல்வர்கள் உள்பட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். இதனையடுத்து வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் மூடி முத்திரையிடப்பட்டு விமானம் மூலம் புதுதில்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. வரும் 20ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றே முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. தில்லி முதல் நாடு முழுவதும் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றதாகவும் 99% வாக்குகள் பதிவானதாகவும் தெரியவந்துள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான அலுவலர்கள் இதை தெரிவித்துள்ளனர். The voting all over has been reported to be peaceful in a very orderly manner. In the Parliament, out of 717 members who had to vote here, 714 members cast their vote. All other states also have voted almost close to 100% voting. The lowest value is from Sikkim, which is 7, and amongst the state, the highest value is from Uttar Pradesh. மருத்துவ மாணவர் சேர்க்கையில் 85% உள் ஒதுக்கீடு அரசாணை ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்களுக்கு மருத்துவ மாணவர் சேர்க்கையில் வாய்ப்பளிக்கும் வகையில் 85% ஒதுக்கீடு அளித்து தமிழக அரசு அண்மையில் அரசாணை பிறப்பித்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டார். தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய கோரி தமிழக அரசு சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மேல்முறையீட்டு மனு நேற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் அரசுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தியே அரசாணை பிறப்பிக்கப்பட்டதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிகரெட் மீதான கூடுதல் வரி நள்ளிரவு முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் 5000 கோடி ரூபாய் அளவிற்கு வரி வருவாய் மத்திய அரசுக்கு கிடைக்கும் என்று நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். புதுடில்லி மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஜிஎஸ்டி வரி அமல்படுத்தப்பட்ட பிறகு ஏற்பட்டுள்ள வரி சிக்கல், சிகரெட்டின் அளவு பொறுத்து கூடுதல் வரி விதிப்பது உள்பட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சிகரெட்டின் மீதான வரி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் சிகரெட் விற்பனைக்கு 28% வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிப்பது தொடர்பாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்குமாறு திமுக செயல் தலைவர் ஸ்டாலினிடம் மாணவர்கள் கேட்டுக் கொண்டனர். நீட் தேர்வினால் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவியர் தங்கள் பெற்றோர்களுடன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து மனு கொடுத்தனர். அதில் நாடு முழுவதும் பொதுவான பாடத்திட்டத்தை கற்பிக்காமல் பொதுவாக நுழைவுத் தேர்வு வைப்பது மாணவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என்பது உள்பட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. மேலும் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்சி மாணவி ஐஸ்வர்யா தனது ரத்தத்தால் எழுதியிருந்த புகார் மனுவையும் ஸ்டாலினிடம் காட்டி தனது எதிர்ப்பை தெரிவித்தார். பின்பு செய்தியாளர்களுடன் பேசிய மாணவர்கள் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிப்பது தொடர்பாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட சார்பில் இருந்து ரத்தத்தில் ஒரு கடிதம் எழுதி நாங்கள் பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப போகிறோம். இந்த பிரச்சனை அப்படிங்கிறது 2017 பாஸ் அவுட் ஆன +2 ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனை மட்டும் கிடையாது.
இப்போவே வந்து இதை பற்றி நமக்கு விழிப்புணர்வு இல்லைன்னா அடுத்த வருஷம் என் தங்கச்சி, என் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட தங்கச்சி, தம்பி எல்லாருமே வந்து இதே பிரச்சனையை வந்து அவங்க மேற்கொள்வாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கோஆப்ரேஷனும் அவங்களோட பார்ட்டிசிபேஷனும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவு மணிமண்டபத்தை வரும் 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகில் உள்ள பேக்கரும்பில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமிற்கு 15 கோடி ரூபாய் மதிப்பில் நினைவு மணிமண்டபம் கட்டப்பட்டு வருகிறது. மத்திய அரசு சார்பில் கட்டப்பட்டுள்ள கலாமின் நினைவு மணிமண்டப திறப்பு விழா வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. அப்துல் கலாமின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளில் நடைபெறும் இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு நினைவு மண்டபத்தை திறந்து வைக்கிறார். இந்த விழாவில் முதல்வர் பழனிசாமி, மத்திய அமைச்சர்கள் பலர் கலந்து கொள்ள உள்ளனர். இதனிடையே மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மைய மேம்பாடு நிறுவனத்தின் இயக்குநர் கிறிஸ்டோபர் நேற்று பேக்கரும்பில் கட்டப்பட்டு வரும் மணிமண்டபத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்பு செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கலாமின் எண்ணங்களை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற உள்ளதாக கூறிய அவர், முதற்கட்டமாக அவர் பயன்படுத்திய நூல்களை கொண்டு நூலகம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். செகண்ட் ஆனிவர்சரி வரப்போகுது. அதுக்குள்ளே இந்த பில்டிங்கை கட்டி அது நல்ல முறையாக பிரதம மந்திரி வச்சு நாங்கள் திறக்கணும்னு எங்களுக்கு ஆசை. இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் இடம் கொடுக்குற மாதிரி பிளான் இருக்குது. அப்படி இடம் கொடுத்தாங்கன்னா இன்னும் ஒரு லைப்ரரி மாதிரி, கண்டினியூஸாக ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அப்படி பண்ணுறதா ஞாபகம் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேகமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சல். நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் முனைப்பு காட்ட மக்கள் வேண்டுகோள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் சின்னமுதலைப்பட்டியில் மூடி திறக்கும் ரயில்வே கேட்டால் மாணவர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுவதால் உயர்நிலை மேம்பாலம் அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சின்னமுதலைப்பட்டி வழியாக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கொல்லிமலைக்கு நாள்தோறும் வாகனங்கள் அதிக அளவு சென்று வருகின்றன. இந்த கிராமத்தின் வழியாக உள்ள சேலம் கரூர் இடையேயான அகல ரயில் பாதையில் ரயில்கள் செல்லும் போது ரயில்வே கேட் மூடப்படுகிறது. இதனால் மாணவர்கள் அன்றாடம் பணிக்கு செல்வோர் உள்பட பல்வேறு தரப்பினர் மிகுந்த பாதிப்பிற்கு உள்ளாவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் வாகனங்களும் நீண்ட வரிசையில் காத்து நிற்பதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. மக்களின் சிரமத்தை தவிர்க்க அந்த பகுதியில் உயர்நிலை மேம்பாலத்தை உடனடியாக ரயில்வே நிர்வாகம் அமைக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடிக்கடி கேட் போட்டுறாங்க. இந்த கேட்டு போடுறதுனால வெகு நேரம் வந்து இங்கே காத்திருந்து அப்புறம் ட்ரெயின் சென்ற பிறகு செல்கிற மாதிரி ஆகுது. ஆகினால இந்த கேட் எடுத்துட்டு பாலம் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் டெங்கு காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்ட மாணவன் சிகிச்சை பலனின்றி பலியானார். நோய் தடுப்பு நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை பெய்து வருவதால் தமிழக எல்லையோர ஊர்களில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நோய் தாக்குதலுக்குள்ளான குழந்தைகள் முதல் அனைத்து தரப்பினரும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வடிவீஸ்வரத்தை சேர்ந்த சந்தோஷ் என்ற 9ஆம் வகுப்பு மாணவன் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று பலியானார். நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் சுகாதாரத்துறை அலட்சியம் காட்டி வருவதாக கூறிய மக்கள், சுகாதாரத்துறையும் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகமும் இணைந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். என் பையன் சந்தோஷ் 9ஆவது வகுப்பு படிக்கிறாங்க. அவனை இப்போ டெங்கு காய்ச்சல் தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தோம். அதை சேர்த்து இப்போ அங்கேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலும் கொண்டு போய் அதை சேர்த்து இப்போ டெங்கு காய்ச்சல் எங்களுக்கு எந்த பலன் இல்லாமல் பையன் இறந்து போனான். அதை மேற்கொண்டு பரவாமல் இருக்குது இந்த மாவட்டத்தில் உடனடியாக அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். விசைத்தறி தொழிலுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியில் இருந்து முழுமையான விலக்களிக்க வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் விசைத்தறி தொழிலாளர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சரக்கு மற்றும் சேவை வரியில் விசைத்தறி தொழிலுக்கும் வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அருப்புக்கோட்டையில் நேற்று முன்னாள் காலவரையற்ற போராட்டத்தில் தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். 2வது நாளாக நேற்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள்
3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். இதில் பெண் தொழிலாளர்கள் உட்பட 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். பின் ஊர்வலமாக சென்ற அவர்கள் வருவாய் கோட்டாட்சியரை சந்தித்து மனு ஒன்றையும் அளித்தனர். 7000 விசைத்தறிகள் உள்ளன. அனைவரின் வாழ்வாதாரம் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஜவுளி பொருட்களுக்கு உண்டான ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசின் கவுன்சில் கூட்டத்தில் முழுமையாக நீக்கப்படும் என்று நாங்கள் மனதார நம்பி அந்த ஆண்டவனை வேண்டுகிறோம். ஆடி மாதத்தின் முதல் நாளையொட்டி சேலத்தில் தேங்காய் சுட்டு பெண்கள் கடவுளுக்கு படையலிட்டு வழிபாடு நடத்தினர். புராண கதையான மகாபாரதத்தில் ஆடி மாதத்தில் போர் தொடங்கி 18 நாட்கள் நடைபெற்றதாக கூறுகிறது. இந்த போரில் தர்மம் வெல்ல வேண்டும் என்பதற்காக தேங்காயை சுட்டு அதனை விநாயகருக்கு படையலிட்டு வழிபாடு நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. அதன்படி நேற்று தமிழகத்தில் ஆடி முதல் நாள் கொண்டாடப்பட்டது. சேலத்தில் சிறுவர், பெண்கள் உள்ளிட்டோர் தேங்காயிலிருந்து தண்ணீரை நீக்கிவிட்டு வெல்லம், பச்சரிசி, பருப்பு, அவல், ஏலக்காய் உள்ளிட்டவைகளை சேர்த்து நெருப்பில் சுட்டு கொண்டாடினர். பின்னர் சுடப்பட்ட தேங்காயை அருகில் உள்ள பிள்ளையார் கோவிலுக்கு எடுத்துச் சென்று உடைத்து படையலிட்டு வழிபாடு நடத்தினர். தேங்காய் சுடுதல் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஃபேமஸாக பண்ணிகிட்டு இருப்போம் இங்கே ஏரியாவில் எல்லாமே. தேங்காய்க்குள்ளே என்னென்ன போடணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா அதுக்கான பதார்த்தங்கள் பச்சரிசி, வெல்லம், பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் அவல், எள்ளு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு மஞ்சள் கொம்பால் வந்துட்டு இது பண்ணி தேங்காய் சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மனுக்கு வந்துட்டு இதை படைச்சிட்டு வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு சேர்ந்து சாப்பிடுவோம். வாழ்வில் நாம் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வித்தியாசமான வெற்றிகரமான மனிதர்களை, சாதனையாளர்களை சந்திக்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமாக, பாசிட்டிவாக அணுகி சமுதாயத்தின் எடுத்துக்காட்டுகளாக திகழ்வோர் என எத்தனையோ பேர். இவர்களை அடையாளம் காட்டுகிற, அங்கீகரிக்கிற சிறப்பு செய்தியே பி பாசிட்டிவ். தமிழாசிரியராக தொடங்கி நாட்டின் தலை சிறந்த வரலாற்றாய்வாளர்களின் ஒருவராக திகழ்பவரை பற்றிய கதை இன்று. புலவர் சே. ராசு தமிழில் பட்டம், ஆசிரியர் பயிற்சி முடித்து ஒரு தமிழ் ஆசிரியராக பணி தொடங்கினார். ராசு வரலாற்று ஆய்வில் இவருடைய பணி ஓலைச்சுவடியை வாசிப்பதில் தொடங்கி கல்வெட்டு, தொல்லியல், அகழ்வாராய்ச்சி, செப்பேடு பட்டயங்கள், நடுகள் வாசிப்பு என விரிந்து சென்றது. ஈரோட்டில் செங்குந்தர் பள்ளி, CSI பள்ளிகளில் பணியாற்றிய இவர் ஆய்வுப் பணிகளின் அடிப்படையில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக சேர்ந்து அங்கேயே முனைவர் பட்டமும் பெற்று இணை பேராசிரியராகவும் பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் உயர்ந்தார். 2 ஆண்டுகள் பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். 79 வயதான போதிலும் இன்னமும் ராசுவின் ஆய்வுப் பணிகளும் நூல்கள் எழுதும் பணியும் தொடர்கின்றன. கள ஆய்வுகளில் இவர் கண்டறிந்த விஷயங்கள் ஏராளம். இவற்றில் மிகவும் முக்கியமானது அரச்சலூரில் உள்ள இசை கல்வெட்டு. தென்னிந்தியாவில் ஆயிரக்கணக்கான நடிகர்கள் உண்டு. நூற்றுக்கணக்கான நடிகர்களில் எழுத்து உண்டு. ஆனால் ஒரே நடிகளில் தான் எந்த வீரன் எதற்காக அங்கே இறந்தான் என்று பாடல் வடிவத்திலே ஒரு நடிகள் இருக்கிறது. பாடல் வடிவத்திலே நடிகள் இந்தியாவிலேயே அது ஒன்றுதான். இன்று சிறு கிராமமாக காணப்படும் கொடுமணலில் வரலாற்று காலத்தில் நிலவிய மேம்பட்ட நொயில் ஆற்றங்கரை நாகரிகத்தை வெளிப்படுத்தி கள ஆய்வுக்கு காரணமாக இருந்து இந்தியாவுக்கும் பிற நாட்டுக்கும் உள்ள வணிக தொடர்புகளையும் கண்டறிந்து தெரிவித்தவர் சே. ராசு. 1010 கொடுமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே உயர்ந்த மணிக்கற்கள் கிடைப்பதை பற்றி வருகிறது. கொடுமணம் பட்ட வினை மான் அருங்கலம். அந்த கொடுமணம் தான் இன்றைய நொய்யல் கரையில் கொடுமணல். அந்த கொடுமணலிலே 7 முறை அகழ்வாராய்ச்சி செய்து நொய்யல் கரை நாகரிகம் என்று ஒரு தனி நாகரிகம் இருந்தது என்பதை உலகு அறிய செய்தேன். இதுவரை 140க்கும் அதிகமான புத்தகங்களை எழுதியுள்ள ராசு 250க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளையும் வெளியிட்டுள்ளார். தீரன் சின்னமலையின் பிறந்தநாள், இறந்தநாள் ஆகியவற்றை ஆய்வின் வழி கண்டறிந்து தெரிவித்தவரும் இவர்தான். எண்ணற்ற கோவில் வரலாறுகளையும் ராசு எழுதியுள்ளார். இவருடைய முன்முயற்சியில் உருவாக்கப்பட்ட ஈரோடு கலைமகள் கல்வி நிலைய அருங்காட்சியகம் எண்ணற்ற குழந்தைகளின் வரலாற்று தேடலை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. 18 பட்டங்கள், ஊவேசா விருது உட்பட 20க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ள புலவர் சே. ராசுவின் ஆய்வுகள் எல்லாமும்
உள்ளூர் சான்றுகள் செப்பேடுகளின் அடிப்படையில் ஆனவை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் வரலாற்று ஆசிரியர்கள் 17, 18, 19 நூற்றாண்டுக்கு கிழக்கிந்திய கம்பெனி ஆவணங்களைத்தான் பயன்படுத்தினார்கள். நான் ஒருவன் தான் உள்ளூர் ஆவணங்கள், பாளையக்காரர்கள், பட்டக்காரருடைய கல்வெட்டு, செப்பேடு, ஓலை ஆவணங்களை தேடி ஏராளமானவற்றை கண்டுபிடித்திருக்கின்றேன். ஏறத்தாழ 350 செப்பேடுகளுக்கு மேல் நான் ஒருவனே படித்திருக்கின்றேன். ஆய்வுகளின் மூலம் தமிழர்களின் எண்ணற்ற வரலாற்று பெருமைகளை கண்டறிந்து உலகுக்கு வெளிப்படுத்தி வருபவர் சே. ராசு. தமிழர்களின் நெடிய வரலாறு மேலும் மேலும் புலவர் சே. ராசு போன்ற அறிஞர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. பி பாசிட்டிவ். வேந்தர் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து ராஜேந்திரன். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. இரண்டாவது போட்டியில் 340 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்தில் நடைபெற்ற இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 340 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் லண்டனில் நடைபெற்று வருகிறது. நாட்டிங்ஹாமில் முதல் டெஸ்ட் போட்டி தொடங்கியது. இதில் இங்கிலாந்து அணி 211 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸில் 335 ரன்கள் எடுத்தது. இங்கிலாந்து அணி 205 ரன்னில் தோல்வியடைந்தது. 130 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய தென்னாப்பிரிக்க அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 343 ரன்களை குவித்து இங்கிலாந்து அணியை விட 473 ரன்கள் அதிகம் பெற்றிருந்தது. 474 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 133 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதனால் தென்னாப்பிரிக்க அணி 340 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெங்கையா நாயுடு போட்டி. பாரதிய ஜனதா அறிவிப்பு. இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார் வெங்கையா நாயுடு. அதிமுக இரு அணிகளும் ஆதரவளிக்க பிரதமர் மோடி வேண்டுகோள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் 99% வாக்குகள் பதிவு. நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை. 85% இடஒதுக்கீட்டு அரசாணை ரத்து. தமிழக அரசு மேல்முறையீடு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சி வேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.